சிவன் பார்வதிக்கு புத்திரனாக, பார்வதியால் உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக, பாலகனாக விநாயகப் பெருமாள் அவதரித்தார். அந்த குழந்தையை தனது வாயில் காப்பதற்காக கட்டளையிட்டாள் பார்வதி தேவி. தன் அந்தப்புறத்தில் குளிப்பதற்காக இந்த குழந்தையும் சென்று வாயில் காப்பவனாக வாசற்படியில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது சிவபெருமான் அங்கே வந்தார். பார்வதி தேவி குழந்தையினிடம் கட்டளை பிறப்பிக்கும் போது எவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனுமதி தரக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்தாள். ஆகையினால் இந்த குழந்தை பாலகன் சிவபெருமானை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆகையினால் சிவபெருமானுக்கும் குழந்தை பாலகருக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்தது. அந்த வாக்குவாதத்தில் சிவபெருமானுக்கு கோபம் அதிகரித்து விட்டது. கோபம் அதிகரித்து விட்டதனால் குழந்தையின் தலையை கொய்து விட்டார். தலை ஒரு பக்கமாக விழுந்து விட்டது. பிறகு அந்த புறத்திற்குள் நுழைந்தார். நுழைந்த பிறகு பார்வதி தேவியிடம் யார் அங்கே என்னை உள்ள விடவில்லை என்று கேட்க, பார்வதி தேவி என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட நம் புதல்வன் என்று கூற, தான் செய்த தவறை உணர்ந்தார் சிவபெருமான். பார்வதி தேவிக்கு மிகப்பெரிய துயரம், வருத்தம், தன் பிள்ளையை இப்படி இவர் செய்து விட்டாரே என்று. உடனடியாக பார்வதி தேவி என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது, என் பிள்ளை எனக்கு வேண்டும் என்று சிவபெருமானிடம் கட்டளையிட்டாள். சிவபெருமானும் பார்வதியுமாக அங்கே இருந்தவர்களிடம் கட்டளையிட்டார்கள். சிவபெருமான் எவ்வாறாக கட்டளையிட்டார் என்றால், முதலில் தெரிகின்ற தலையை எதிர்த்து கொண்டு வா என்று கட்டளையிட்டார். தேவர்களும் கிங்கினர்களும் சென்றார்கள். அவர்களுக்கு முதலில் கிடைத்த தலையாக எடுத்து வந்து குழந்தையின் தலை மீது வைத்து குழந்தையை உயிர்ப்பிக்க செய்து சிவபெருமான் பார்வதியிடம் அழைத்து வந்தார்கள். அவ்வாறாக கிடைக்கப்பெற்ற தலையினால் தும்பிக்கையுடனும் யானை காதுடனும் விநாயகப் பெருமாள் இருந்ததால் அவருக்கு விநாயகர் கணபதி என்று சிவபெருமான் திருநாமம் சூட்டினார். கணபதி என்று. கணபதி என்றால், கணம் என்றால் வேதங்கள், 4 வேதங்களையும் நன்றாக அறிந்தவர் என்று ஒரு பொருள்படும். ஏனென்றால் பிறவியிலேயே குழந்தையாக இருந்தவன் போதே அவருக்கு ஞானங்கள் ஊட்டப்பட்டது, பார்வதியினால் பால் ஊட்டப்பட்டது. ஆகையினால் ஞானபிரானாக, ஞானத்தில் தெரிந்தவனாக, அனைத்தையும் கற்றவராக கணபதி இருந்தார். ஆகையினாலே கணபதி என்று அவருக்கு பெயர் நாமம் வந்தது சிவபெருமானால். இவ்வாறாக கணபதி, கணேஷ் சதுர்த்தி, கணபதி, விநாயகர், பிள்ளையார் என்று, பிள்ளையார் மண்ணில் பிடித்து வைத்ததனால், பிடியாக பிடித்து வைத்ததனால், பிள்ளையாக வந்ததனால் பிள்ளை யார். சிவபெருமான் வினவியதாகவும் பிள்ளை யார் என்று வினவியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம்.